வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். சத்யா. அதோட தொடர்ச்சியா அவ உச்சிக்கால பூஜையை முடிச்சு அடுத்து காலசாந்தி பூஜைக்கு அவர் ரெடி ஆயிட்டா. இப்படியே இருந்தோம்னா அவ அர்த்த ஜாம பூஜை வரைக்கும் கௌரி பால் அபிஷேகம் பண்ணிட்டா நாகப்பந்தனும் முழுச தன்னோட சக்தியை இழந்துரும். அதோட அந்த கௌரி நம்ம என்ன திட்டம் போட்டாலும் அதை காலி பண்ணிடுவா. அதனால எக்காரணத்து கொண்டும் கௌரிய மிச்சம் இருக்கிற பூஜையை நம்ம செய்ய விடக்கூடாது. அவளை எப்படியாவது தடுத்தே ஆகணும். ஜனா, துர்காவை கொல்ல ஏற்பாடு பண்ண மாதிரி அவங்க கிட்டயே சொல்லி கௌரியும் கொல்றதுக்கு ஏற்பாடு பண்ணிடலாமா? ஆமாண்ணே, அதான் சரி. அப்படி செய்யக்கூடாது. நம்மளோட டார்கெட் ஃபுல்லாவும் துர்கா மேல மட்டும்தான் இருக்கணும். கௌரியோட உயிரை எடுக்கிறத நம்ம எப்ப வேணாலும் செஞ்சுக்கலாம். இன்னைக்கு அவளை பால் அபிஷேகம் பண்ண விடாம தடுத்த மட்டும் போதும். ஆமாப்பா, மாயா சொல்றதா சரி. ஆனா எந்த ஒரு தப்பும் நடக்க கூடாதுன்னா துர்காவை காலி பண்றதுக்கு நீங்க போட்ட பிளானையே என்கிட்ட சொல்ல மாட்டேன்றீங்க. அப்படி இருக்கும்போது கௌரி அட்டாக் பண்ண போய் ஏதாவது சொதப்பிடுச்சுன்னா கஷ்டம் தானே. துர்காவை காலி பண்ண இதை விட அருமையான சான்ஸ் நமக்கு இன்னொரு தடவை கிடைக்காது. இத முழுசா பயன்படுத்திக்கணும். ஆமாண்ணே, அர்ஜுன் சொல்றது சரிதான். பாப்பா, துர்காவை முடிக்கிற வேலைய சித்தப்பா கிட்ட படிச்சீங்க. அதே மாதிரி கௌரி விஷயத்த என்கிட்ட விட்டுருங்க. அவளை நான் பாத்துக்கிறேன். சரி, பால் அபிஷேகத்தை பண்ண விடாம கௌரிய தடுக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு தான். சரிப்பா. இனி துர்கா சாகிறது உங்க கையில தான் இருக்கு. அர்ஜுன், கௌரிய பால் அபிஷேகம் பண்ண விடாம தடுத்தாதான் அந்த துர்கா கதைய முடிக்க முடியும். இல்லனா கனகா வந்து துர்காவை காப்பாத்திருவா. அவ்வளவுதானே. கௌரிய நான் பாத்துக்கிறேன். கோவிலுக்கு போயிருக்கிற அம்மாவையும் துணைக்கு கூப்பிட்டுக்கிறேன். இனி கௌரிய பத்தின கவலைய நீங்க விட்டுருங்க. இன்னைக்கு பாலாபிஷேகம் நடக்காது. துர்கா சாக போறது உறுதி. அத நான் பாத்துக்கிறேன்ப்பா. சரிப்பா, அப்ப நான் கிளம்புறேன். வரேன்ப்பா. சரி போ. நாம வெற்றியை நெருங்கிட்டோம் மாயா. இன்னைக்கு ஒரு பொழுது கனகாவை கட்டுப்படுத்திட்டா துர்காவை ஈஸியா அக்னி குண்டத்துல இறங்க வச்சு அவ கதைய முடிச்சிடலாம். நிச்சயம் அது நடக்கும் ஜமீனையா. இந்த நாகலோகத்து மாயா உங்களோட இருக்கிற வரைக்கும் நீங்க எதை நினைச்சு கவலைப்படாதீங்க. நாளைக்கான பொழுது உங்களுக்கான பொழுதாதான் இருக்கும். துர்கா, அப்புறம் ஒரேடியா இங்க இருந்து துரத்தணும்னு முடிவு பண்ணிட்ட போல இருக்கு. ஆனா ஒண்ணு, நானா போகணும்னு நினைக்கிற வரைக்கும் யாரும் என்னை இங்க இருந்து அனுப்ப முடியாது. அத நீ புரிஞ்சுக்கணும். நான் சொல்றத கொஞ்சம் கவனமா கேளு. உன்னை ஒரு ஆபத்து நெருங்கிக்கிட்டு இருக்க. நீதான் பார்த்து பத்திரமா இருந்துக்கணும். நான் தான் துர்கான்னு நிரூபிக்க அக்னி குண்டத்துல இறங்குறது தப்பான ஒரு முடிவு. நீதி கேட்டு அக்னி குண்டத்துல கால் வைக்காம இருக்கிறது தான் உனக்கு நல்லது. நீ என்ன சொன்னாலும் சரி, அதை எப்படி சொன்னாலும் சரி, இனிமே நீ சொல்ற எதுவுமே எடுபடாதீங்க.
நாக்குல தேன் தடவிட மாதிரி பேசினா உன்னை நம்பிடுவேனா? நாளைக்கு உன் வேஷம் கலைய போகுது. நீ இந்த வீட்டை விட்டு போக வேண்டிய நேரம் வந்துருச்சு. திரும்பவும் சொல்றேன், உன் நல்லதுக்கு தான் சொல்றேன். சொன்னா புரிஞ்சுக்கோ. இவ்வளவு நாள் பொறுமையா இருந்த நீ இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்துரு. நான் உனக்கு செய்ய வேண்டிய நல்லதை பண்ணிட்டு யார்கிட்டயும் சொல்லிக்காம நானே இங்க இருந்து போயிடுறேன். முதல்ல மிரட்டி பார்த்த, அது வேலைக்கு ஆகலன்னா உடனே இப்ப கெஞ்சி பாக்குறியா? நான் தான் சொல்லிட்டேன்ல, நீ எந்த மாதிரி நடிச்சாலும் உன் நாடகம் இனி எடுபடாது. நீ அன்னைக்கு என்ன குளத்துல இருந்து காப்பாத்தலனா நான் சின்னையாவோட சேர்ந்திருக்கவே முடியாது. அந்த உதவிய நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். அதனாலதான் இத்தனை நாள் நீ பண்ண அட்டூழியம் எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு இருந்த. ஆனா எல்லாத்தையும் மறந்து நான் உன்னை மன்னிச்சிடுறேன். ஆனா நீ செஞ்ச தப்புக்கு பிராயச்சித்தமா நீதான் கனகான்னு சின்னையா கிட்ட போய் சொல்லிடு. அதுக்கப்புறம் கூட நீ இங்கே இருந்துக்க, எனக்கு ஒரு ஆட்சேபனையும் இல்ல. சின்னையாவுக்கு நான் துர்காங்கிற உண்மை தெரிஞ்சா போதும். இதுக்கப்புறமும் இந்த பிரச்சனையை நீட்டிக்கவே முடியாது. ஒண்ணு என் உயிர் போகணும், இல்ல நீ உண்மையை சொல்லணும். ரெண்டுல ஒண்ணு நடந்தே ஆகணும். ஒத்த உசுரா இருந்த என்ன மாய்ச்சிக்கு யோசிக்க மாட்டேன். ஆனா இப்போ என்னோட சேர்ந்து இன்னொரு உசுரும் துடிக்குது. அது முதல்ல சின்னையா கிட்ட சொல்லாம வேற யார்கிட்டயும் சொல்ல முடியாது. புரிஞ்சுக்க கனகா, எனக்காக இல்லைனாலும் என் குழந்தைக்காகவாவது என்னை விட்டு போயிடு. நான் உன்னை காப்பாத்துறதுக்காக மட்டும் இல்ல, உன் வாரிசையும் சேர்த்து காப்பாத்துறதுக்காக தான் போராடிக்கிட்டு இருக்கேன். அத புரிஞ்சுக்காம என்னை விரட்ட பாக்குறியே. நீ கர்ப்பமா இருக்கிறத எப்படி என்கிட்ட மறைக்கிறியோ அதே போல நான் என்ன பண்றேன் ஏது பண்றேன்னு என்னால சொல்ல முடியாது. விளக்கம் கொடுத்தாலும் உனக்கு அது புரியாது. ஆனா உன்னோட அன்பும் கரிசனமும் என்னையே யோசிக்க வைக்குது. இங்க பாரு, இவ்ளோ நாளா நீ சொன்ன எல்லாத்தையும் தட்டாம கேட்டுட்டு இருந்த. ஆனா இனியும் சின்னையாவை பிரிஞ்சு வாழ என்னால முடியாது. ஏன்னா இப்ப என்னோட சூழ்நிலையே வேற. சின்னையாவோட அன்பும் அரவணைப்பும் எனக்கு தேவைப்படுது. இதெல்லாம் ஏன் எதுக்குன்னு உன்கிட்ட சொல்ல முடியாது. சொன்னாலும் உனக்கு புரியாது. சரி, நான் என்ன சொன்னாலும் நீ நம்ப மாட்ட. நடக்க போற எதையும் நம்மளால தடுக்கவா முடியும்? சரி, இத வாங்கிக்கோ. உன் நல்லதுக்காக இந்த முடிக்கயிறை கொண்டு வந்திருக்கேன். இதையாவது கட்டிக்கோ. இது உன் ஆபத்துல இருந்து காப்பாத்தும். ஒன்னும் தேவையில்ல. எதை நினைச்சுக்கிட்டு இந்த மந்திரிச்சு எடுத்துட்டு வந்தியோ யாருக்கு தெரியும்? அத நீயே கட்டிக்கோ. என்ன துர்கா, உனக்காக நான் கனக துர்கா கோவிலுக்கு போய் அம்மா காலடியில வச்சு சாமி கும்பிட்டு எடுத்துட்டு வந்த கயிறு. இந்தா கட்டிக்கோ, உன் வாழ்க்கை நல்லா இருக்கும். சரி விடு, நானே கட்டி விடுறேன். வாங்க போலாம். டேய் டேய், எங்கடா? வாங்கம்மா சொல்றேன். டேய், அட வாங்க. எங்கடா போறோம்?
அர்ஜுன், இங்க எதுக்குடா என்ன கூட்டிட்டு வந்திருக்க? அம்மா சொல்றேம்மா இருங்க. எங்க போயிட்டாரு? ம்? ஆ. அம்மா அவர் வந்துட்டாரு. யாருடா அது? கௌரிய கடத்துறதுக்கு அவர் தான் நமக்கு ஹெல்ப் பண்ண போறாரு. டேய், என்னடா சொல்ற? கௌரிய கடத்த போறோமா? அவளை எதுக்குடா கடத்தணும்? அம்மா நீ கோவிலுக்கு போயிருந்தப்போ அப்பாவும் மாயாவும் சேர்ந்து எடுத்த முடிவு இது. கௌரி கனகதுர்கா அம்மனுக்கு பாலாபிஷேகம் பண்றதுனால கோவில்ல வச்சிருக்கிற நாகபந்தனம் தன்னோட சக்தியை இழந்துட்டு வருது அப்படின்னு மாயா சொன்னா. அதான் பாலாபிஷேகம் பண்றதை தடுக்க கௌரிய நாம தூக்க போறோம். ஓஹோ, அப்படியா? அப்படின்னா அவளை கடத்த வேண்டியது தாண்டா. மா இவர்தான். சார் சொல்லுங்க சார், என்ன பண்ணணும்? அண்ணே ஒரு குட்டி பிசாச. டேய், அவ பெரிய மனுஷியாகி பல மாசம் ஆயிடுச்சு. அவளை போய் இன்னும் குட்டி பிசாசுன்னு சொல்லிட்டு இருக்க? அவ குட்டி பிசாசு இல்ல, நெட்ட பிசாசு. அது இப்ப ரொம்ப முக்கியம். கொஞ்ச நேரம் அமைதியா இருங்கம்மா. அண்ணே இப்போ கௌரின்னு ஒரு பொண்ணு இந்த பக்கமா வருவா. அவளை இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் கோவிலுக்கு போக விடாம தடுக்கணும். அதுக்கு நீங்க தான் உதவி பண்ணணும். கிட்னாப்பா? நான் ஏதோ பெரிய வேலை நினைச்சு வந்தேன். பெரிய வேலையா? அப்படின்னா ப்ரோ அதெல்லாம் வேண்டாம், அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். இப்போதைக்கு அவ கோவிலுக்கு போய் அபிஷேகம் பண்றத தடுத்தா மட்டும் போதும். சரிங்க சார். பாப்பாவை கொஞ்ச நேரம் தூங்க வச்சுட்டா போகுது. டேய் அர்ஜுன், என்னடா இது? திடீர்னு பலூன் எடுத்து காத்தெல்லாம் ஊதுறான். மா அமைதியா இருங்கம்மா. இந்தாங்க சார், இந்த அம்மா கிட்ட கொடுங்க. இதான் பிளான். டேய் வாடா. ஒரு நிமிஷம் ப்ரோ. போயிட்டு வாங்க சார். டேய், பித்து பிடிச்சிருக்கா அவனுக்கு? சின்ன புள்ளையாட்டும் பலூனை ஊதி காட்டி விளையாடிக்கிட்டு இருக்கான். இவனை நம்பி என்னையும் இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்திருக்க? ஏற்கனவே பெரியவரு ஒன்னுத்துக்கும் உதவாதவன்னு சொல்லிட்டு இருக்காரு. இவன் மட்டும் சொதப்பிட்டானா அவர் கோவத்துக்கு நீ ஆளாகணும். இதெல்லாம் தேவையாடா உனக்கு? அம்மா முழுசா என்னன்னு தெரியாம அவரை தப்பா எடப்படாதீங்க. நம்ம பலூன் வாங்குனதும் பலூன் வெடிச்சிச்சுல, அப்ப என்ன நடந்துச்சு? ஒன்னும் நடக்கல. ஆமா, அந்த பலூன்ல மயக்க வாயு இருந்துச்சுன்னா நீங்க என்ன இருப்பீங்க? மயக்கம் போட்டு கீழே விழுந்திருப்பேன். அதுதான் விஷயம். வாங்க என் கூட. அட வாங்கம்மா. ப்ரோ, உங்க மயக்க பலூனை பத்தி அம்மா கிட்ட கொஞ்சம் எடுத்து சொல்லுங்களேன். மேடம், அந்த கௌரி பொண்ணு கிட்ட மயக்க வாயு பலூனை கொடுத்து அதை வெடிக்க வைக்க போறேன். அப்ப பலூன்ல இருக்கிற மயக்க வாயு வெளியில வரும். அதை சுவாசிக்கிற அந்த பொண்ணு மயக்கம் போட்டு கீழே விழுவா. அதுக்கப்புறம் என்ன, 6 மணி நேரத்துக்கு அவ மயக்கத்திலே தான் இருப்பா. டாக்டரே வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் அந்த பொண்ணுக்கு மயக்கம் தெரியாது. ஓ, ஆமாம்மா, பலூன் வெடிச்சு அதனால மயக்கமான கௌரிய நாம கார்ல தூக்கி போட்டு ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே இருக்க போறோம். அவளை ஏதாவது குடோன்ல அடைச்சு வச்சாதான் நமக்கு ஆபத்து. யாராச்சும் கௌரிய தேடிட்டு வந்துருவாங்க. அதனால அவளை கார்ல வச்சே ரவுண்ட் அடிக்க போறோம். எப்படி பிளான்? டே அர்ஜுன், நான் கூட உன்னை என்னமோன்னு நினைச்சேன்டா. சூப்பரா பிளான் பண்ற.
நீயும் பயங்கரமான ஆள் தான் போல. ஆமாம்மா, யாரோட மகன்? அர்ஜுன் சார், இதுல நிறைய மயக்க பலூன் இருக்கு. அந்த பொண்ணு இந்த வழியா வரும்போது அந்த பொண்ணுக்கு குறுக்க இந்த பலூன் எல்லாம் பறக்க விடுங்க. அதுக்கப்புறம் ப்ரோ, புரிஞ்சது bro. புரிஞ்சது. கௌரி ஆசைப்பட்டு பலூனை பிடிப்பா, அது வெடிக்கும், அவ மயங்கி விழுவா, அவ்வளவுதானே? ஆ, இனி ஆக வேண்டியதை நாங்க பாத்துக்கிறோம், நீங்க கிளம்புங்க. ஆ, இந்தாங்க ப்ரோ. ஆ. சரியா இருக்கான்னு பாருங்க. தேங்க்யூ சார். தேங்க்ஸ் ப்ரோ. வரேன். அம்மா, அந்த மரத்துக்கு பின்னாடி போய் மறைச்சுப்போம், வாங்க. அர்ஜுன், அர்ஜுன், அவ வராடா. கௌரி வரா, கௌரி வராடா. மா, பறக்க விடுமா. பறக்க விடு, பறக்க விடு, பறக்க விடுடா. என்ன திடீர்னு பலூனா பறந்து வருது? இங்க யாராவது சின்ன பிள்ளைங்க விளையாடுறாங்களா? யாரையும் காணுமே. இந்த காட்டு பாதைக்குள்ள எப்படி சின்ன பசங்க வர முடியும்? அம்மா, அவ எப்படி திரும்பி பார்த்தாலும் நம்மள கண்டுபிடிக்கவே முடியாது. நாம இங்க மரத்துக்கு பின்னாடி நிக்கிறது அவளுக்கு தெரியவே தெரியாது. திடீர்னு எப்படி இங்க பலூன் வரும்? இதுல ஏதாவது சதி இருக்குமோ? சேச்சே, பலூனை வச்சு யாரு சதி பண்ண போறாங்க? இது சாதாரண பலூன் தான். எடுத்துட்டாடா, பலூன் எடுத்துட்டா. ஆமாம்மா, வெடிக்க போகுது, வெடிக்க போகுது. பலூன் வெடிக்க போகுது, வெடிக்க போகுது. என்னடா, பலூன் எடுத்தது வெடிக்கும்னு சொன்ன, இப்ப வெடிக்கவே இல்லையே. அம்மா, கொஞ்சம் அவசரப்படாதீங்கம்மா, கண்டிப்பா வெடிக்கும். எங்க இருந்து பலூன் வருது? அம்மா, அம்மா, அவ மயங்கி விழுந்தா தூக்கிட்டு போறது கஷ்டம். வாங்கம்மா, நம்ம அந்த பக்கம் போய் பாப்போம். ஓகே, ஓகே, வா. டேடி, யாரா இவனுங்க? திடீர்னு வந்து கௌரியை கடத்திட்டு போறானுங்க. நாம தானடா கடத்தணும். டேய், நீ என்னடா செல மாதிரி நின்னுட்டு இருக்க? அவளை தூக்கிட்டு போறாங்க, போடா, போய் என்னன்னு பாரு. டேய், டேய் நில்லுடா. டேய், டேய், டேய். ஐயோ, டேய் அர்ஜுன், என்னடா இது? நாம கடத்தலான்னு பார்த்தா நடுவுல பொந்து வேற யாரோ கடத்திட்டு போறாங்க. யார் அவளை கடத்தினது? யாருன்னே தெரியலம்மா.
இந்த பலூன் வேற. ஐயோ அம்மா, ஐயோ அம்மா, 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 ஐயோ அம்மா, 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 மயக்கமாயிட்டீங்களா? ஐயோ, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? நீங்க கண்ணு முழிக்க வேற 6 மணி நேரம் ஆகுமே. அம்மாவை நான் ஒரு ஆளா எப்படி கார்ல தூக்கிட்டு போவேன்? 6 மணி நேரம் நான் அந்த காட்டுக்குள்ளேயேவா உட்காந்துருக்கணும்? இதுக்கு நான் தனியாவே வந்திருப்பேன். அர்ஜுன், எழுந்திருக்கமா. என்னம்மா என்னடா, நீங்க? பயந்துட்டியா? பின்ன மா, நீங்க மயக்கம் வாங்கலையா? மயக்கமாயிருக்கணும். ஆனா அந்த கேஸ சுவாசிக்காம மூச்சு அடக்கிக்கிட்டேன். எப்படி அம்மாவோட புத்திசாலித்தனம்? நீங்க வேறம்மா, நானே கௌரியை தூக்கிட்டு போயிட்டாங்களேன்னு டென்ஷன்ல இருக்கேன். நீங்க பாட்டு காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க. டேய், நான் என்ன வேணும்னே வா பண்றேன்? நமக்குன்னு இப்படி நடக்குது, என்ன பண்றது? சரி சரி வாங்கம்மா. கௌரியை தூக்கணும் கும்பல் ரொம்ப தூரம் போயிருக்க மாட்டாங்க. போய் தேடி பாப்போம். வாங்க. சரி வா போலாம். வாங்க போலாம். ஹலோ, உங்க வீட்ல இருக்கிற கௌரிய யாரோ கார்ல கடத்திட்டு போயிட்டு இருக்காங்க. ஹலோ, யார் நீங்க? இப்ப அந்த காரு அவுட்டர் ரிங் ரோட்ல போயிட்டு இருக்கு. முடிஞ்சா போய் காப்பாத்திக்கங்க. நீங்க யாரு? ஹலோ, ஹலோ, ஹலோ. கௌரியை யார் கடத்திருப்பாங்க? எதுக்காக கடத்திருப்பாங்க? இதை கால் பண்ணி சொன்னவன் எதுக்காக கடத்தினான்னு சொல்லாம போனை கட் பண்ணிட்டான். உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். சத்யா.